Assalamu alaikum friends, welcome back to my channel Let's Sail with Tara. இந்த சேனல் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் ஃப்ரீயாக பியூட்டிஷியன் கோர்ஸ் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த பேட்சுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே அங்கே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நாங்கள் 2 கோர்ஸ்க்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கோர்ஸாக இருக்கனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ண கோர்ஸுக்கான கிளாஸ் 1லேருந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்து நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கம்மிங் ஏப்ரல் உங்களுக்கான அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கம்ப்ளீட்டாக ப்ளீச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீச்சிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, ஸோ என்னென்ன மாதிரியான ப்ளீச்சிங்லாம் எல்லா டைப்பும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ளீச்சிங் பண்ணக்குள்ள என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஸோ எப்படி ப்ளீச்சிங் பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் என்ன, அண்ட் ஆல்சோ நேச்சுரல் ப்ளீச்சிங் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் ப்ளீச்சிங் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஸோ ப்ளீச்சிங்கில் என்னென்னலாம் காம்போசிஷன், அதாவது என்னென்ன கண்டென்ட்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு, ஸோ இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் A to Z ப்ளீச்சிங் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக நோட்ஸ் எடுக்க முடியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, பிக்மெண்டேஷன் ஆகுது, அதாவது திடீர்னு ஸ்கின் பிளாக் ஆகுது, இல்லைனா வெயிலில் போயிட்டு வந்த பிறகு ஒரு சன் டர்ன் மாதிரி ஆகுது, ஒரு டேன் மாதிரி ஆகுது, ஒரு பிளாக் ஸ்பாட் மாதிரி ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இந்த ப்ளீச்சிங் ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிக்மெண்டேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீச்சிங்னா என்ன, அதோட காம்போசிஷன், அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் சில கண்டென்ட் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்ம காம்போசிஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ப்ளீச்சிங் ஃபார்ம் ஆகுது, இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ப்ளீச்சிங் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டார்க் ஸ்பாட், அதாவது பிக்மெண்டேஷனாக இருக்கலாம், அதாவது திடீர்னு நம்ம ஸ்கின்னோட கலர் ஒரு மாதிரி இருக்கும், சில இடத்துல பேட்சாக கொஞ்சம் டார்க் பிளாக்காக இருக்கும். ஸோ இது வெயிலில் போயிட்டு வரது கூட அந்த நெத்தி சைடு, ஸோ கழுத்து சைடு, இந்த மாதிரி கை கால் இதெல்லாம் டக்கு நம்மளுக்கு டேன் ஆகிடும். டேனிங்னா ஒன்றும் இல்லை, வெயிலில் போயிட்டு வரோம், இல்லைனா திடீர்னு நம்மளுக்கு ஹீட் எக்ஸ்போஷர் அதிகமாக ஆகுது அப்படின்னா நம்மளோட இருக்கிற ஸ்கின் கலரை விட ஒரு சில இடத்துல கொஞ்சம் கருப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் டேனிங் சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி எப்போ நடக்குன்னா நம்ம வெயிலில் போயிட்டு வரக்குள்ள மட்டும்தான் இது ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு அதனால தான் டேன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ளீச்சிங் முக்கியமாக பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சன்னால், அதாவது சன் ரேசஸால் டேமேஜ் ஆகக்கூடிய ஸ்கின் பார்ட்ஸை எகெயின் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளீச்சிங் ஸ்டெப் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஏஜிங் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது சுருக்கம் வரது தடுக்கிறதுக்கும் சரி, நம்மளோட இளமையாக இருக்கிற அந்த ஸ்கின் டோனை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட நம்ம ப்ளீச்சிங் ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் ஸ்டெப் கூட சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட சில பேருக்கு இந்த கழுத்துக்கிட்ட, கை அல்ல முகத்தில் சில இடத்துல பிளாக் அடிக்கும். ஸோ அது கூட இந்த ப்ளீச்சிங் பண்ணுறது மூலயமா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலர் டேன் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பருக்கள் ஆக்னி வந்ததுனால அந்த ஆக்னி மறைஞ்ச பிறகு அந்த ஸ்கேர், அதாவது அந்த ஒரு தழும்பு மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது நிறைய பேருக்கு பிளாக் ஸ்பாட் மாதிரியே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கூட ப்ளீச்சிங் பண்ணலாம். ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் இந்த காரணத்துக்காக தான் எல்லா பார்லர்லேயும் சரி கிளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் ஓன் யூஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் ப்ளீச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ளீச்சிங்கில் என்னென்ன கெமிக்கல் ப்ராடக்ட் மிக்ஸ் ஆகிருக்கு, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைட் அண்ட் சோடியம் ஹைப்போக்ளோரைட் இருக்குது, அண்ட் ஆல்சோ கால்சியம் ஹைட்ரோக்ளோரைட் இருக்குது, சோடியம் பெர்கார்பனேட். ஸோ இன்னும் நிறைய கெமிக்கல் காம்பனண்ட் மிக்ஸ் ஆகி தான் ஒரு ப்ளீச்சிங்கிற ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் மிக்ஸ் ஆகிருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த காம்போசிஷனை இந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா விதமான பாயிண்ட்ஸையும் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்டெப்.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பண்ணக்குள்ளே என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ளீச்சிங் வந்து எந்தெந்த டயத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வேக்சிங் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது த்ரெட்டிங் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஹேரில் ஃபுட்டில் வந்து ஹேர் ரிமூவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அப்புறமேல நீங்கள் வந்து ப்ளீச்சிங் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அப்போ தான் ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த போர்ஸ், அதாவது அந்த ஹேர் இருந்த இடம்லாம் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் இதோட வந்து இந்த கெமிக்கல் ப்ராடக்ட் மிக்ஸ் ஆன ப்ளீச்சிங் க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் வந்து ஸ்கின் இரிட்டேஷன் வந்து உடனே ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ வேக்சிங் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து த்ரெட்டிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிஃபோராகவே பண்ணிக்கோங்க ப்ளீச்சிங். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வேக்சிங்காக இருக்கட்டும், த்ரெட்டிங்காக இருக்கட்டும், ஹேர் ரிமூவல் எந்த ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அதுக்கப்புறமேல பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ ப்ளீச்சிங் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபேஸில் கூட ப்ளீச்சிங் பண்ணுவாங்க. அது மட்டும் ஹேண்டு, ஃபுட், இந்த மாதிரி இந்த டார்க் ஸ்பாட் வந்து வரக்கூடிய அதிகமான இடங்கள் தான் வந்து நம்ம ப்ளீச்சிங் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கண்ணுக்கிட்ட வந்து என்றைக்குமே வந்து ப்ளீச்சிங் க்ரீம் வந்து அதாவது அந்த அவுட்டர் லைனில் கூட வந்து என்றைக்கும் அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ அது அப்படி பண்ணினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டான நர்வஸ் அந்த டிஷ்யூ, அந்த ஐஸ் கிட்ட, அதாவது கண்ணை சுற்றி உள்ள நர்வ்ஸும் சரி டிஷ்யூவில் வந்து டேமேஜ் ஆக ஒரு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ப்ளீச்சிங் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கண்ணை சுற்றி லைன் கிட்ட போகாமல் அது கொஞ்சம் கீழே வந்து, அதாவது பிலோவாக வந்து ஐக்கும் பிலோவாக வந்து நீங்கள் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளீச்சிங்னு இல்லை, எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக கண்ணை சுற்றி வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. சம் டார்க் ஸ்பாட்டை வந்து, அதாவது டார்க் சர்க்கிள் ரிமூவ் பண்ணுற க்ரீம்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கண்ணுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த விதமான ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த விதமான அலர்ஜிக் ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணாத மாதிரி தான் வந்து ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளீச்சிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கண்ணை சுற்றி எங்கேயும் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. கண்ணுக்குள்ளே போகாத மாதிரி ப்ளீச்சிங் பேஸ்ட், அதாவது க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக எதுக்கு வந்து நம்ம இந்த ஐஸ் பார்ட், அதாவது கண்ணை சுற்றி எதுக்கு வந்து நம்ம இந்த ப்ளீச்சிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும்னா, பிகாஸ் ப்ளீச்சிங்கில் வந்து குளோரின் டாக்ஸிசிட்டின்னு ஒரு காம்பவுண்ட் வந்துருக்கு. அதாவது குளோரின்ங்கிற ஒரு கண்டென்ட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது நம்ம ஸ்கின்னில் வந்து சரி அதாவது கண்ணுக்கிட்ட உள்ள மசில்ஸாக இருக்கட்டும், நர்வ்ஸாக இருக்கட்டும், ரொம்ப வந்து சின்னதான ரொம்ப தின்னான நர்வ்ஸ் அண்ட் டிஷ்யூ மசில்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷன் வந்து இதை க்ரியேட் பண்ணிட்டு அந்த குளோரின். ஸோ அதனால தான் வந்து கண்ணுக்கிட்ட வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்லர் வந்து யூஸ் பண்ணக்குள்ள கிளைண்ட்டுக்கு வந்து இப்போ த்ரெட்டிங் பண்ண சொல்கிறாங்க, வேக்சிங் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடியே ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல உங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் த்ரெட்டிங்காக இருக்கட்டும், வேக்சிங்காக இருக்கட்டும், என்ன விதமான ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் எது வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேஜராக வந்து நீங்கள் ப்ளீச்சிங் ஸ்டெப்பில் அவாய்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டவுட் உங்களுக்கு என்ன வரலாம்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்போல்லாம் ப்ளீச்சிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ என்னை கேட்க போனால் என்னோடய ஒப்பீனியன் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து ப்ளீச்சிங் வந்து பண்ண ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். பிகாஸ் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும், உங்களோட பிக்மெண்டேஷன் லெவல் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். சில கேசஸுக்கு வந்து வேணால் மந்த்லி ட்வைஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து எனி ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ஒரு ப்ரைடலாக இருக்காங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் வேணால் அப்போ வேணால் மந்த்லி ட்வைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மோஸ்ட்லி ஜென்ரலாக வந்து உங்களோட ஓன் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி, உங்கள் கிளைண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ளீச்சிங் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ளீச்சிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நிறைய வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து ஆக்னி, பரு இல்லாத ஸ்கின்னில் கூட வந்து சின்ன சின்ன பரு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக உங்களோட ஸ்கின் காம்போசிஷனுக்கு கரெக்டாக வந்து இந்த ப்ளீச்சிங் வந்து செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ளீச்சிங் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்னென்னலாம் வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து நீங்கள் என்னென்னலாம் ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ப்ளீச்சிங் பண்ணி முடித்த உடனே உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்கும். ஏன்னா எல்லா விதமான டார்க் சர்க்கிளில் இருக்கட்டும், அந்த டார்க் ஸ்பாட்டில் உள்ள எல்லா விதமான டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னாக நீங்கள், அதாவது போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து ரா மில்க், அதாவது பால் இருக்கும் இல்லையா, ஸோ பால் வந்து நீங்கள் ஒரு காட்டனில், ரா மில்க் வந்து ஒரு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்து ஸ்கின்னில் வந்து வைப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஐஸ் க்யூப்ஸ் கூட வந்து நீங்கள் ப்ளீச்சிங் பண்ணோன்னா உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அதாவது ஸ்கின்னில் வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே வைப் பண்ணி விடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அலோவேரா மசாஜ் கொடுக்கலாம். கோகனட் வாட்டர் இருக்கலாம், இளநீர், ஸோ அது கூட நீங்கள் காட்டன் பால் வந்து டிப் பண்ணி இந்த ப்ளீச்சிங் வந்து பண்ண ஃபேஸில் இருக்கட்டும், இல்லை எந்த இடத்துல நீங்கள் ப்ளீச்சிங் பண்ணுறீங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து லைட்டாக டிப் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோட ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணலாம். லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம்.
சாண்டல்வுட் பேக் கூட நீங்கள் போடலாம். ப்ளீச்சிங் பண்ணி முடிச்சோன்னா சாண்டல்வுட் மிக்ஸ் பண்ண எந்த விதமான பேக் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டர்மரிக் யோகட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டு. ஒன்ஸ் உங்களோட ப்ளீச்சிங் வந்து காம்போசிஷன், அதாவது அதோட கெமிக்கலோட எஃபெக்டை வந்து டவுன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கெமிக்கலோட சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான ரியாக்ஷனாக இருக்கட்டும் நம்மளுக்கு ரொம்ப ஹை ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கூல் டவுன் பண்ணுற மாதிரி உள்ள ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளீச்சிங்கோட காம்போசிஷன் வந்து கொஞ்சம் டல்லாகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ப்ளீச்சிங் வந்து நிறைய கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து நேச்சுரல் ப்ளீச் பண்ணலாமா, நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். ஸோ நேச்சுரல் ப்ளீச்சும் வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேச்சுரல் ப்ளீச் ஃபேஸ் பேக் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கெமிக்கலாக போக வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள், நேச்சுரலாக கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர், அதாவது ஆரஞ்சு ஃப்ரூட்டோட அந்த தோல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களால் முடியல அப்படின்னா அமேசான்லாம் கிடைக்கிது, நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கோங்க. அப்படின்னா லெமனோட அந்த பீல் வந்து பவுடர், அதாவது லெமனோட தோலை வந்து பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபைன் பவுடரோ ஆன்லைன்லேயே கிடைக்கிது. உங்களுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் சோடா வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ சில கிளைண்ட்டுக்காக இருக்கட்டும் சரி, இல்லை உங்கள் ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, பேக்கிங் சோடா வந்து சில ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் லைட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஹையஸ்ட் குவான்டிட்டி எடுத்துக்காமல் சும்மா கொஞ்சம் பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சோன்னு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதுவே கூட ப்ளீச்சிங் க்ரீம் மாதிரி நீங்கள் வந்து நேச்சுரலாக வந்து ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஹேண்டுக்கு, ஃபுட்டுக்கு எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கும் நீங்கள் அங்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கலே இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஒரு ப்ளீச்சிங் ஃபேஸ் பேக். ஸோ இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இது நேச்சுரலாக இருக்கிறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வராது. ஸோ உங்களோட யூசேஜ் பொறுத்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம், அல்லது வீக்லி ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ளீச்சிங், அதாவது கமர்ஷியலில் வாங்கக்கூடிய ப்ளீச்சிங் கிட்ட வச்சு நீங்கள் எப்படி ப்ளீச்சிங் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தேரியாக சொல்லிடுறேன். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ளீச்சிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாகவே வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போதைக்கு ப்ளீச்சிங் பற்றி நீங்கள் ஃபுல் தேரி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதான் ப்ரொசீஜர் போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ப்ரொசீஜர் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ளீச்சிங் கிட்டுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் ப்ளீச்சிங் க்ரீம்னு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவுடர் ஆக்டிவேட்டர்னு இருக்கும். அதாவது இந்த ப்ளீச்சிங் க்ரீமை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகவே ஒரு பவுடர் ஒன்று வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ளீச் க்ரீம்னு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ளீச் க்ரீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ சில பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சில கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து நம்ம க்ரீம் ப்ளீச் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவேட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 ப்ராடக்ட்னால் வந்து இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஸ்பேச்சுலா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கும் வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ளீச்சிங் க்ரீமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிட்டி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணேன். ஸோ அந்த குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேட்டர் வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப குவான்டிட்டியை விட அதிகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ லைட்டாக ஒரு க்ரீம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்டிவேட்டர் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்றைக்குமே வந்து ரொம்ப சூஸ் பண்ணிடாதீங்க, லைட்டாக வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆக்டிவேட்டர் வந்து எடுத்தால் போதும். ஸோ ஆக்டிவேட்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் ப்ளீச்சிங் க்ரீம் வந்து ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்காக, ஸோ அதோட ரியாக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆக்டிவேட்டருங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது அந்த தூண்டு விடுறது. ஸோ அந்த க்ரீமோட ஒர்க்கை வந்து ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்டிவேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் நீங்கள் இந்த பேஸ்ட் மேக் பண்ண பிறகு ஸ்கின்ல வந்து நெக்குக்கு கீழேயோ அல்லது ஹேண்டில் வந்து சின்ன இடத்துல வந்து பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளீச்சிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அதான் பண்ணணும். பேட்ச் டெஸ்ட் பண்ணி முடித்த பிறகு எந்த விதமான இரிட்டேஷனும் இல்லை, ரெட்னஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை அப்படின்ன பிறகு தான் நீங்கள் ப்ளீச்சிங்கே வந்து அந்த ஸ்டெப்பே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எடுத்த கட்டிக்கு ப்ளீச்சிங் க்ரீம் மிக்ஸ் பண்ண உடனே ஃபேஸில் அப்ளை பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒத்துக்கல அப்படின்னா வந்து நிறைய விதமான சைடு எஃபெக்ட்ஸ் கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே வந்து பேட்ச் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது பேட்ச் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் ஒரு
ப்ளேஸில் வந்து அதுதான் நெக்குக்கு கீழே இருக்கலாம், இல்லை நெக்கில் வந்து சின்ன இடத்துல வந்து ஒரு லைட்டாக ஒரு பேட்ச் மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சின்னதாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். 2 to 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் ஏதோ இச்சினஸ் இரிட்டேஷன் எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ளீச்சிங் பண்ண. ஸோ ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நெக்லேருந்து டாப் டு ஃபோர்ஹெட் வரையும் நீங்கள் வந்து ப்ளீச்சிங் பண்ணி முடித்த பிறகு 8 to 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் போதும். ஸோ அதுவே வந்து ஒன்ஸ் ட்ரை ஆகிற வரை வெயிட் பண்ணால் போதும். ஸோ எக்ஸஸ் ஆஃப் டைம் வந்து நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து 8 to 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ஓவர் பண்ண பாருங்கள். முடித்த பிறகு வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஃபைனல் வந்து காமிக்கிறேன். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து வாட்டர் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா பார்க்கக்குள்ளே வந்து இப்போ டைட்டான ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணிட்டீங்கன்னா அதோட சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும், பெருசாகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ளீச்சோட க்ரீம், அதாவது ட்ரையான க்ரீம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து முடிச்ச பிறகு நேச்சுரலாக நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பேக் பண்ணுறீங்கன்னா கூட நான் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி எந்த பேக் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளீச்சிங் பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ப்ளீச்சிங் எப்படி பண்ணணும் எல்லா விதமான டாபிக்ஸும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸும் எடுத்து வச்சுருங்க மறக்காமல். அண்டு நீங்கள் ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணக்குள்ளே எல்லா விதமான கிளைண்ட்டுக்கும் சூட்டபிள் ஆகிற மாதிரி சில ப்ளீச்சிங் பேக் வாங்கி வச்சாலே போதும். எல்லா கிளைண்ட்டுக்கும் வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும், நல்ல பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ப்ளீச்சிங் ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து நேம் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ராடக்ட். நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்கள் ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, உங்கள் பார்லருக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டாக வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பார்லர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ப்ளீச்சிங் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் லைஃபோட நேச்சுரல் ரேடியன்ஸ் 5 க்ரீம் ப்ளீச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எசன்ஸ் கோல்டு ப்ளீச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நேச்சுரல் எசன்ஸ் கோல்டு ப்ளீச் பற்றி நான் உங்களுக்கு எப்படி வந்து ப்ளீச் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே டெமோ மாதிரி காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரொசீஜராக இருக்கட்டும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோடையும் சரி, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து இந்த கோர்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ எங்களோட சேனலுக்கும் வந்து உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. And thank you so much. Assalamu alaikum.